இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான். கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டு எனக்கு ஒண்ணுதான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. nobody can scratch me. கட் ஐயோ எத்தனை தடவை சொல்றியா? புத்தி இருக்கா உனக்கு? nobody can scratch me இல்ல, catch me அப்படினா பிடிக்கிறது, scratch meனா சொறியிறது. ஒய்யால சாவடிக்குற. லெங்த் ஒண்ணு தானே, டப்பிங்ல கரெக்ட்டா சொல்லிடுற. இதுக்கு என்ன தரைய உதைக்குற? என்னடா எனக்கு ஐடியா கொடுக்குற குள்ள கட். டைரக்டர் நெகட்டிவ் ரோல் வேணும், நெகட்டிவ் ரோல் வேணும் கேட்டல கொடுத்தா மொத்த நெகட்டிவ் நீயே திங்கற. இதோட 30 டேக் பஞ்சிர உட்கார்ந்து தின்னு வயிறு வளர்த்தா பத்தாது, கொஞ்சம் மூளையை வளர்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொடியூசர் சார் இந்த மாதிரி கபோதி பையெல்லாம் கொண்டு வந்து நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? டேய் யார பத்திர கபோதின்ற? என் வீட்ல ஷூட்டிங் பண்ணி என்ன கேவலம் பேசுறியா? பேக் அப். டேய் இங்க பேக்க சொல்றதுக்கு நீ யாரா? நான் தான் டைரக்டர். நான் இந்த வீட்டு ஓனர்ரா. ஆஸ்கார் லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்கற. என்ன நீ கேவலமா பேசுற? யாரும் இங்க ஷூட்டிங் கிட்ட நிக்க கூடாது, எல்லாம் வெளிய போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாளைக்கு பண்ணா ஷூட்டிங் முடிஞ்சிடும் சார். நான் வேணா டைரக்டர் சாரி கேக்க சொல்றேன் சார். யாருக்கு வேணும் இவரோட சாரி? நான் ஷட் ஆயிட்டேன் சார். நீங்க ஹர்ட் ஆயிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்யணும்னு என்ன கேக்குற? அத புரிஞ்சுக்க வேண்டியது நீதான். வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் தரேன் சார். என்ன சார் இவனுக்கு 10,000? நீங்க எதுவும் பேசாதீங்க, போய் ஷாட் வைங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல. 10,000 கொடுத்தன பொத்திட்டு போறதுக்கு இங்க நடந்த என்ன சின்ன இன்சல்ட்டா? அவன் என்ன அடிக்க வரான்யா? சார் இது ரொம்ப அநியாயம் சார். டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசு அடிச்சறீங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பால் மாதிரி இருந்தீங்க, இப்போ பச்சை பாம்பு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன பாம்புக்கு முன்ன சொல்ற? மறுபடியும் ஷட் ஆயிட்ட. ஐயோ மறுபடியுமா? சாரி சார், ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். சரி உன் மூஞ்சிக்கு 50,000 கொடுத்துறேன். மறுபடியும் பேச கூடாது. பட் ஒன் கண்டிஷன். மறுபடியும் கண்டிஷனா? உங்க ஹீரோ பக்கத்துல எனக்கு சேர் போடணும், அவருக்கு போற சோறையை எனக்கும் போடணும். ஷூட்டிங்ல ஏதாவது டயலாக் விட்டேன்னா டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட்டிங், இல்லாட்டி போனா அவ்வளவுதான். பாத்தீங்களா தம்பி, இது அவன் கேரக்டர். உங்க மாமா இந்த வீட்டை ரங்கசாமின்னு ஒரு பெரியவருக்கு வித்தாரு. இவன் அவருக்கு தூரத்து சொந்தம். விருந்தாளியா வந்தவன் பொண்ணை கரெக்ட் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை ஷூட்டிங்க்கு விட்டு பொழப்பு நடத்துறான். இதுல நடிப்பு பைத்தியம் வேற. போறம்போக்கு இவனுக்கு யாராவது ஒருத்தன் ஆப்பு வைக்கணும். யாரோ இதுக்கு நம்மளே வைப்போம். என்னடா பிரகாஷ், என்ன இங்க வந்திருக்க? யார் இந்த புள்ள கலர் அம்சமா இருக்கானே? ஷூட்டிங்க்கு வீடு வேணும்னு கேட்டாரு, அதான் சார். வணக்கம் சார். என்ன இப்பெல்லாம் லொகேஷன் செலக்ஷன்ல ஹீரோ தானே? ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இவர்தாங்க. அப்படியா? என்ன இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்புத்தி தள்ள வச்சுக்கிட்டா? படத்தோட கதை என்ன? நம்ம பழைய எம்எல்ஏ சங்கரையா தெரியுமில்ல? ஆமா. அவரோட வாழ்க்கை சரித்திரம். சங்கரையான்றது இந்த வீட்டோட பழைய ஓனர் இல்ல? ஆமா சார், அதுக்கு தான் இங்க எடுக்கலாம்னு வந்தோம். அவர் கதை இங்க எடுக்காத பின்னாடி மியூசியத்துல எடுக்கிறது. எப்படி இங்க தான் எடுக்கணும், வேற ஆப்ஷன் இல்ல உனக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு. சார் பேமெண்ட் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல வாயா சொல்றேன். ஆரம்பத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன் பேமெண்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். என்னையா பிளாட்ஃபார்ம் பேமெண்ட்? என்ன டைமிங் சார் உங்களுக்கு? பிரகாஷ் இவரா டிஆரா? அன்பிலீவபிள். இதுக்கு இப்படி எல்லாம் ஷாக்கான என்ன அர்த்தம்டா? இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இருக்க என்ன போய் சொல்லியா தம்பிட்ட? சொன்னாரு சார், நீங்க ஒரு நடிப்பு சுரங்கன்னு. அப்ப சொல்ல மாட்டீங்களா? எதை சார்? இந்த நடிப்பு சுரங்கத்தை. ஐயோ சாமி, சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க இவரு. இவரை மொத்தமா சொல்றதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓ ஆர்வம் இந்த பத்மஸ்ரீக்கு பிடிச்சிருக்கு. பத்மஸ்ரீயா? அப்படின்னா அதுக்குள்ள எவனும் கொடுக்கல, நானே போட்டுக்கிட்டேன் ஸ்கிரீன் நேம். பத்மஸ்ரீ சார், எல்லாரும் வெக்கப்படுற மாதிரி உங்களை நடிக்க வச்சு உங்க ஸ்கிரீன் நேம் நிஜ பேரா மாத்தி காட்டுறேன் பாருங்க. தேங்க்ஸ்யா. வீட்டை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துங்க. என் வீடு மாதிரி பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், என் வீடு மாதிரி பாத்துங்க. மறுபடியும் அடிச்சாரு. என்ன கவுண்டர் சார்? சார் உங்கள இருக்க அந்த காமெடி சைடே சொரண்டிடுவா? சொரண்டியா? அதான் அந்த சொரங்கத்துக்கு வேணும். எல்லா சைடுல இருந்து சொரண்டிக்க. ஊன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் உருவிடுவேன். அப்புறம் சொரண்டறதுக்கு எதுவும் இருக்காது, மொத்தத்தையும் புரிஞ்சிருவேன். நடிப்பு தானே இந்த டைமிங் கூட சார். ஏய் பிரகாஷ் சார், என்னடா நடக்குதுங்க? ஷூட்டிங்கா சீட்டிங்கா? திடீர்னு ஏன் சார் அந்த டவுட் வருது? சொரங்கத்துக்கு அந்த டவுட் வரும்டா. ஷூட்டிங் நடக்குதுன்னா கேரவன் எங்கடா? யூனிட் வேணுங்கடா? ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எங்கடா? ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எங்கடா? அட காஃபி எங்க, டீ எங்க, ஒரு ஜூஸ் எங்க? சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோவா? ஆமா. நீங்க பிக் பிரதர் டிவி ஷோ பாத்திருக்கீங்களா? சில்லி क्वेश्चन. ஷில்பா ஷெட்டி நடிச்சது. 3 கோடி பிரைஸ் மணி கூட அடிச்சது. எக்ஸாக்ட்லி. எல்லா ஸ்டார்ஸும் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க, அதானே? உடம்புல முள்ள சார். நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி எல்லாம் நான் பாத்துர்க்கையா. பத்மஸ்ரீ சார், உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. தேங்க்ஸ் ஐயா. முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரிய வைங்க. சங்கரையா உயிரோட இருந்தா, அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட். இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம். சீக்ரெட் கேமராவிலையா? அங்க பாருங்க, இங்க. இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும். மத்த நேரத்துல நார்மலா இருக்கலாம். எனக்கு இப்ப மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு. இதுல என்னோட கேரக்டர் என்ன எப்படி சொல்ல போறீங்க? நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? பாசிட்டிவ்ல என்னையா இருக்கு? நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும். அட சொரங்கத்தை சொரண்டுங்க ஐயா. நாங்க சொரண்டா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அவன் எங்க? இங்க. ஹலோங்க ஐயா. ஏய், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பயந்துருவேன் நினைச்சீங்களா? உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் செட் பாத்துர்க்கான். செட் की टाइम இல்லை, ஜல்தி போல். என்ன சம்பக்லால் சேட், ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற போல, என்ன விஷயம்? சால்மன் பாப்பையால என்ன கதை சொல்றதுக்கு? சம்பக்லால் சேட் கஷ்டப்படுத்துறானிலே, காசு அள்ளி தராங்க. என்ன சொல்லும் ஸ்பீக்கர் அதிருது? அதுராமே சேட் ஊச்சா போற நினைச்சாங்க. ये बिजनेस है यार. ஏய், கஷ்டப்படுற ஜனங்களை சொல்றதெல்லாம் ஒரு வியாபாரமாடா? எஸ், இதான் வியாபாரம்.
அசலுக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, லைட்டிங் வட்டி எல்லாம் இருக்குது. உனக்கு தெரியாது சோட்டா பச்சா. இது சொல்றதுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் தான். உனக்கு பார்த்தா நடக்கிறதுக்கு இல்ல. வியாபாரன்ற பேர்ல நீ மக்களை கொள்ளையடிக்கிறத பார்த்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூல் பையன் நினைச்சாடா? யாவே யா அடிக்கறாங்க. அடிக்கோ. என்ன முட்டாளுக்கு மீட்டிங் இது? ये क्या नाटा में शरद कुमार की कालम तीर्प मादी எழுதுறாங்க. போக்கிரி के कालम. அந்த கிழமை நாங்க லுக்குறோம். என்ன கிழமை? என்ன ப்ராப்ளம் உனக்கு? சேதி இருந்த இடத்துல இருந்து அடிப்பாங்க பாக்கறா. என்னடா செவுல திருப்புறான்? நீங்க பிரமாதமா நடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பாக்குறான். அவனா நீங்களா ஒரு கை பார்த்துட்டு வாங்க போங்க. ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான் இல்ல. ராஜஸ்தான்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நான் அடி வாங்கத இடம் இல்ல. அது நாளைக்கு இந்த நேரத்துல இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும். கொடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா? நிஜமா போட்டுருவா உங்களுக்கு. எஸ்கேப் ஆகலனே ரிஸ்க் தான். சுடடா. நாளைக்கு கொடுத்துரு தம்பி. உங்களுக்கு எடுத்து கூப்பிடுறேன். வாங்க பேக்கப். கிளம்புங்க நாளைக்கு வந்து. பிரகாசம் இன்னைக்கு அவனுக்கு கொடுக்குற ஷாக்ல எகிரி தொகிரி விட போறான் பாரு. என்ன பண்ண போறீங்க சார்? வேற என்ன ஆஸ் யூசுவல் தான். டபுள் பேமெண்ட் கொடுத்தா ஷூட்டிங் இல்லனா வெளிய போங்கடாம. லொகேஷன் கமிட் ஆயிட்டாங்கல கொடுத்தா ஆகணும். இது அநியாயம் சார். என்ன அநியாயம்? அவனடா போர் அடிச்சு அடிக்கிறான். உனக்கு தெரியாது. ராத்திரி நாட்டுக்கோழி பிரியாணி அனுப்புறான்னா தயிர் சாதம் அனுப்புறான். அது தின்னு படுத்த. அவனை பின்னி பிசிற தர்றாரு. தப்பு சார். என்னடா தப்பு உப்புன்ற? வாய மூடிட்டு வாடா. அநியாயம். அது கரெக்ட் தான் அஜய். ஆனா பத்மஸ்ரீ சாருக்கு என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி நம்ம இருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி 2 கோடி அந்த ஆளுக்கு போய்டும். ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்ளோ பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது? அடி வாங்கும் போது அவர் கொடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு. போதா குறைக்க அவர் இந்த ஷோவோட ஜட்ஜ். அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் பண்ணி. அதுவும் கரெக்ட் தான். இப்போ என்னங்க பண்றது? அப்போ பத்மஸ்ரீ கேரக்டர் சாவச்சிடலாமா? ஏய் என்ன ஒளற? இங்க ஷூட்டிங் செஞ்சுட்டு அவர் கேரக்டர் கொண்டா சும்மா இருப்பாரா? நடிப்புனா அவருக்கு எவ்வளவு உயிர். அதான் இங்க இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ். அதான் நல்ல பிளான். சொன்னது புரிஞ்சது இல்ல? என்னம்மா என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க? ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார். என்ன சாக்கு? அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். இல்ல சார், ஷூட்டிங் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் கம்மியான இடத்துக்கு போலான்னு இருக்கோம். பேசுனதெல்லாம் மானிட்டர்ல பாத்துட்டோம். அது உங்க பிரச்சனை. அதான் சார், அது தவிர வேற எதுவும் இல்ல. என்ன உண்டு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. சரி நீங்க லொகேஷனுக்கு காசே கட்ட வேண்டாம். ஃப்ரீயா எடுத்துங்க. ஓகே தானே? ஓகே சார். ஆனா என்னைய தொண்டக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க? உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குற சீன் சார். டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அடடடடட. பெரிய பிரச்சனையாச்சே. இப்போ என்ன செய்யலாம்? ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சார். நீ அவசரப்படாதயா. ஒரிஜினல் நோட்டே வச்சிடலையா? பணம் இருந்தா தானே சார். நான் தர்றேன்யா. சார் நீங்க இவ்வளவு பெரிய சொரங்கம் தெரியாம போச்சு சார். இந்த பத்மஸ்ரீ யாரு? பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். லெட்ஸ் பிகின் தி கோ. அசோகன் 1 லட்சம் ரூபாய். புத்தி வந்துச்சா? நன்றி தம்பி. நெக்ஸ்ட் வரேன் தம்பி. சத்தியமூர்த்தி 30,000. கொடுங்க சார். ஏய் பே ஓடு. என்ன மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் கொடுக்கறதா இல்ல. கொடுக்கறதா இல்லையா? எஸ். அது சார் நீங்க ஏன் அடி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். சும்மா நீங்க உட்காருங்க சார். நான் கண்டினியூ பண்றேன். அஜய் தம்பி நல்லா இருக்கணும். தம்பி சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா டாடி கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன். போ சாப். சேட் நேத்து கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். மாஃப் கீஜி. இனிமேலாவது ஒழுங்காரு. 1 மினிட் சார். ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன பிரமாதமா நடிக்கிறடா. நீ என்னதான் நடிச்சாலும் உலக நாயகன் பார்வையெல்லாம் என் மேல தான் இருக்கு. யா அஜய் இவன் இன்னும் திருந்தல. நாளை போட்டோ அனுப்பு. அவுட் சைடு ரிலாக்ஸ். அந்த கைட்டு போயிட்டு என்ன எப்படி அடிக்குது? ஐயோ அந்த ஆளுக்கு போயிட்டு நீ ஏன்டா அடிக்கிற? ஐயோ ஐயோ அடிக்காதீங்க சார். அஜய் தாங்க சார். அஜய் அவர் உள்ள போயிட்டாரு. அஜய் உள்ள போயிட்டாரு. ஓ ஷிட். நான் கேரக்டராவே மாறிட்டேன். சாரி சார். அதுவும் இல்லாம எங்க அப்பா கேரக்டர் இல்ல சார். பத்மா சார், ஐம் ரியலி சாரி சார். கொஞ்சம் சீனை விட்டு வெளியே வாயா. உள்ள இருந்து ரிலாக்ஸ்ன்றாங்க. ரிலாக்ஸ் ஆகணும்ல. அந்த பெரியவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த அடி அடிச்சாரு. நான் என்னடா சொன்னேன்? ரொம்ப நல்லா நடிக்கிறேன்னு சொன்னேன். அது இது ஒரு நல்ல நடிகர் கிட்ட நடிக்கிறேன்னு சொல்ல ஃபீல் பண்ண மாட்டாரா? வேற என்ன சொல்லணும்? வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்லணும். அது என்ன எழுவோ? அது சரி. அதென்ன ஜூனியர்ஸ் காசு வாங்கிட்டு அப்படியே போட்டாங்க. திருப்பி தர மாட்டாங்களா? திருப்பி கொடுக்கறது சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. அதனால நீங்க மனசு மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்க. அவங்க மனசு மாறும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை மாறலன்னா வராது. அதாவது சிச்சுவேஷன் பணத்தை கேட்கணும். நான் கேட்க கூடாது. இதான் இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. ஐயரே நைட் கோழிக்கு பதிலா இவரே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. வீட்டு அடகு 5 லட்சம் கொடுத்தது 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடியில் 1 மீதி 90. ஓகே. என்ன சார் கணக்கு போடுறீங்க? இல்ல 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 என் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க வேண்டியது எனக்கு இல்லங்க, ஆடியன்ஸ்க்கு உலக நாயனுக்கு. SMS ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஹாய். என் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுனாக்க ஸ்மால் பாஸ்ன்னு ஸ்பேஸ் விட்டு பத்மஸ்ரீ BAD MA SRI என்று டைப் அடிச்சு 5555க்கு SMS அனுப்புங்க ப்ளீஸ். ஓட் ஃபார் மீ. தேங்க்யூ. யார் அடிச்சா மூளை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ
ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் தமிழ். கட். ஏயா இப்படி சொன்னா தியேட்டர்ல கிளாப்ஸ் அடிக்க மாட்டாங்க, செருப்பால அடிப்பாங்க. இன்டென்சிட்டியோட சொல்லணும். நான் எப்படி சொன்னேன்? இன்டென்சிவ் கேர்ல இருக்கிற மாதிரி சொன்னேன். ஒன் மோர். சரி ரெடி. கிளாப் இன். பை 17 டேக் 10. ஆக்ஷன். யார் அடிச்சா மூளை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக். இந்த டயலாக் முடிய போ தியேட்டர்ல எவனும் இருக்க மாட்டேன்டா. இழுத்து சொல்றதுல இன்டென்சிட்டி, ஷார்ட்டா சொன்னாலும் ஷார்ப்பா சொல்லணும். கரெக்ட். இதை விட யார் சார் பெட்டரா பேசுவா? என்ன தவிர என்ன எச்சக்கலையும் பேசும். சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சொல்லு. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். யார் அடிச்சா மூளை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அவன் தான் தமிழ். Fantastic, super, mind blowing, unbelievable. இதுடா இன்டென்சிட்டி, இதுடா மாடுலேஷன், இதுடா டெலிவரி, இதுடா ஹீரோயிசம். கண்ணா உனக்கும் உன் சினிமாவுக்கும் ஒரு கும்பிடு. இந்த கிழவனை வச்சா சினிமா எடுங்க, விளங்கிடும். நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லடா, நான் இவரை வச்சே ஹிட். சார் அவசரத்துல வாய் விட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? இல்லாமலாம் வாங்கின கடனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி சார். இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கா? சீச்சி, உங்களுக்குள்ள ஆக்டிங் புலி இருக்கு சார். ஐ அம் வெரி லக்கி. ஒரு டைலாக்குக்கே இப்படி ஆடி போயிட்டியே. எனக்குள்ள இருக்கிற பல நவரசங்களை வெளிப்படுத்த ஒரு ஸ்டோரியிலே பண்ணிருக்கேன். அத பார்த்தா நீ என்ன ஆவ? யாரியா நீ? சிங்கத்தை தூரத்துல இருந்து போகணும்னு ஆசைப்பட்டா பாத்துக்கோ. சிங்கத்தோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் ட்ரை பண்ணி போகலாம். ஆனா அது சும்மா தானே இருக்குன்னு இருக்கிற விளையாடுன வேட்டை. ஏப்பா அங்க பாத்துட்டு இருக்க, இங்க பாரு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தெரியும்ல. இந்த மானிக் பாஷா சொல்றதா செய்வா, செய்யறதா சொல்லுவா. என்ன சார்? அவ்வளவு அது என்னை படிச்ச படிக்கே தெரியும். மோதி பார்க்க தான் ஒரு மலையிலடா அண்ணாமலை வந்து மோதி பார். மன்னிப்பு யாருக்குடா? என்ன நடிப்பு சார்? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஏழைங்க வாழ்க்கையில விளையாடுறவனுக்கு நோ மன்னிப்பு. அப்பாவி மக்களை ஏமாத்தி கையில இருக்கிறத சுரண்டவனுக்கு நோ மன்னிப்பு. கலப்படப்பால்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து ஐயான்னு கதர்னாங்களே தாய்மார்கள், அவங்க நிலைமைக்கு காரணமானவங்களுக்கு நோ மன்னிப்பு. அநியாயமா வெடிகுண்டு வச்சு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கொல்றாங்களே. பாத்தியா, நீ கேப்டன் மாதிரி பேசிருக்காரு. பிளாக் ஷீப் வசி. வெங்கட் சார், வெங்கட் சார். அவ்வளவுதான் விடுங்க. டேய், நம்ம ஹீரோ கஷ்டார். ஐ அம் சோ ஹாப்பி. சார் இவ்வளவு நாள் எங்க சார் ஒளிஞ்சிருந்தீங்க? கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம கேரளால ஒளிஞ்சிருந்தேன். மச்சான் மினிஸ்டர் ஆனதும் திரும்பி வந்துட்டேன். சார் நான் இப்ப சொல்றேன், சினிமான்னு ஒண்ணு எடுத்து அது உங்களோட தான் சார் எடுப்பேன். அது நடக்காது சார். ஏய், யாராம? நான் தான் டைரக்டர் சார். ஹீரோவை மாத்தினதுனால ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் ஆயிரே? எப்ப பார்த்தாலும் அதே ஹீரோ அதே கதை. புதுசா யாரும் வரக்கூடாதா? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நினைச்சா நீங்களே படம் எடுக்கலாம்ல. நான் எடுக்கிறது என்னையா? அது இல்ல சார், சிங்கப்பூர் சிங்கார மாமா பெல்லாரில இருக்க கிரானைட் லேண்ட் விக்கணும்னு சொன்னார்ல, அது வித்து வர கமிஷன்ல படத்தை முடிச்சு கட் அவுட் வச்சிடலாமா சார்? உங்க பேத்துருவா ஐயரே. I'm a creator, not a mediator. உங்க நல்லது இதே நல்லது. என்ன அதுல? ஏய் ஐயரே, என்ன நீ சும்மாரியா? தம்பி, உன்கிட்ட திறமை இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா உன் திறமைய படமா எடுக்கிறதுக்கு காசு வேணுமா இல்லையா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? ஐயர் சொல்றத கேளு. வெங்கட் சார், நான் சொல்றத பொறுமையா கேளு. எனக்காக, உன் ஹீரோவுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. சரி உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா பையர் இருக்கணும்ல. பையர் நான் தர்றேன். யாரு? என் மச்சான் மாசி மேகநாதன். அவர் வாங்குவாரா? வாங்கிட்டே இருப்பாரு. அது ஒரு வீக்னஸ். அதனால பையர் ப்ராப்ளம் இல்ல. நீ கமிஷன் எவ்வளவு எதிர்பார்க்கற? என்ன பெருசாங்க, ஒரு பர்சன்னா ஒரு 4 கோடி வரும். 2% வச்சுக்க, 8 கோடி வாங்கிக்க. அதுக்கு நீ 8 கோடின்றது அநியாயம் இல்ல சார். எது அநியாயம்? அவன் என்னென்ன அநியாயம் பண்ணி இந்த அளவுக்கு வந்தாலும் உனக்கு தெரியுமா? அதனால நீ பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காத, படத்தை மட்டும் எடு. ஆமா, உன் மாமாங்க இங்கதான் இருக்கணும், இல்லன்னா வெளியே போ. மாப்பிள என்னையா? ஒண்ணும் இல்ல, என் பல்லு செட்டை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. புது பல்லு செட்டு வாங்கணும். கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. மரத்துல காய்ச்சி தொங்குது நினைச்சிட்டு இருக்க? எதுக்கே பல்செட் கேக்குற? என்ன திங்கிறதுக்கு? என் ப்ராப்பர்ட்டி அனுபவிச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது நியாயமே இல்ல. நான் இப்படிதான் பேசுவேன். இஷ்டம் இருந்தா இங்க இல்ல வெளியே போ. என் பொண்ணு முகத்துக்காக தான் உங்க ஹராஸ்மெண்ட் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கடவுள் உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு. இது சத்தியம். டீச்சர், ஹலோ, நான் உலகநாயகன் பேசுகிறேன். உலகநாயகனா? என்ன கேலி ஏத்திரியா? நான் உண்மையாவே கமலஹாசன் தான் பேசுறேன். அண்ணே சாரிண்ணே, நீங்க போன் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கலண்ணே. என் பல்லு செட்டு குமாரியா? என்ன சொன்ன? சாரிண்ணே, உங்களை இல்லண்ணே. நேத்து நானும் ரஜினியும் உங்க நடிப்பை பார்த்தோம். அண்ணே ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ரஜினி பார்த்துட்டு சிவாஜி சார் மறுபடியும் பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. ஓகே அண்ணே, ரஜினி சார் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கண்ணே. சிவாஜி சார் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு சொன்னார். நான் நம்ப மாட்டேன். நம்பல என்ன நான்கு சாவு சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்ல,
சங்கரன் ரியாலிட்டி ஷோல உங்க கேரக்டர் சின்னதாயிடுச்சுன்னு ரஜினி ஃபீல் பண்ணாரு. ஆமாண்ணே, எனக்கு அதே ஃபீலிங் தானே. நடிக்க தெரியாத ஆளுக்கெல்லாம் பெரிய கேரக்டர் தர்றாங்கண்ணே. அதனாலதான் உங்களை மெயின் கேரக்டரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ண. அதை விட இதுதான் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகும். சரிண்ணே. பிரைஸ் மணி கூட டபுள். 100% அது உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க வந்து உங்கள்ட்ட அந்த கான்செப்ட சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. பாய். ஏய், பாத்து எனக்கு இருக்கிற டிமாண்ட. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். இதுவும் சத்தியம். செத்துற போற கதவு துற. வாங்க. வணக்கம் பத்மா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. புது ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் என்ன சார் அதுக்கு தான் வந்தோம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கமல் சாருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? நான் அவருக்கு பண்ணல, அவர் தான் எனக்கு பண்ணாரு. கமல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆனு வாய பொழுக்கிறிய என்ன? ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு. நீ மேட்டர் சொல்லு. கான்செப்ட் என்னன்னா நில அபகரிப்பு மிருகங்கள். டைட்டில் சூப்பரா இருக்க. இதுல கேரக்டர் என்ன? இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம். என்ன ரொம்ப ரிச்சா? ரொம்ப ரிச். ஆனா கொஞ்சம் ஏமாளி. பயங்கர முன்கோபம். ஆனா சிரிச்ச முகம். அபரிதமான மனிதநேயம். கொஞ்சம் கன்னிங். பயங்கர திமிர். கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு. மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரியாலிட்டி ஷோல ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிஸ்டர் மாசி மேனாதன். அந்த ஆளு எப்படி அலையறான்? பாலிடிக்ஸ்ல பல கோடி அடிக்கிறான்ல, பிரைஸ் தொட்டி குத்துறதுக்கு வரானா? சரி சரி, யார் என்ன தகுதி பண்ணாலும் பிரைஸ் மணி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அது பிரைஸ் மணி எனக்கு தான் என் மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ஓ அதான். என் கேரக்டர் என்ட்ரி எப்போ? நாளைக்கே சார். பப்ல எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? மிரட்டிட்டீங்க. அந்த பொண்ணு ஐட்டம் பாம்னா நீங்க ஆட்டம் பாம். பின்னி பிசில் எடுத்துட்டீங்க. இட்ஸ் ஒன்லி a sample piece. சுரங்கத்துல என்ன நிறைய இருக்கு. சார் இந்த பென் கேமரா மாட்டீங்க. பென் கேமராவா? எஸ். உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். சூப்பர் அந்த டெக்னாலஜி. கேமரா இருக்குன்னு பயப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு நடிப்பை மட்டும் மழையாட்டம் கொட்டலாம். கரெக்ட் குருஜி. சார் சார் ஏய், வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருது நிஜமாவே எங்க அதிர்ஷ்டம் சார். எல்லாரும் ஓவரா நடிக்கிறானுங்க. என்ன நடிச்சாலும் பிரைஸ் மணி கிடைச்சிருமா? வாங்க சார் வாங்க, என் பார்ட்னர் அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் டைமா எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. டீயா, காஃபியா, விஸ்கியா, பிராண்டியா? இவன் என்ன ஓவரா நடிக்கிறான்? சைல்ட் ஆர்டிஸ்டா? சார் சைல்ட் லீடரான்னு கேட்க வந்தாரு மாமா. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். ஐ அம் யூத் லீடர் முத்துகிருஷ்ணன். இஸ் மை சன். வயசு நாட்டா இருக்க இவனை சன்னன்றீங்க? வயசுல மாதிரி இருக்கா, நல்ல பஞ்ச் கொடுத்தாரியா. ஆனா மலேசியர்கள் நேத்து சூப்பர் மேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. பப்ல சிங்கார மக்கள் டான்ஸ் பிடிச்சாரு. ஃப்ளோர் ஃபுல்லா பணத்தால ஒப்பிட்டாரியா. கிட்டத்தட்ட 10 லட்சத்தை கொட்டிருப்பாரு பார்ல டாக். வெட்டி பேச்சு நிறுத்திட்டு எல்லாருக்கும் போய் காஃபி கொண்டு வாப்போ. போறேன். என்ன பண்றது? என்ன சார் இவரு ஹீரோ போய் காஃபி கொண்டு வர சொல்றாரு. பலர ஸ்டேஜ்ல இதெல்லாம் கண்டு கூடாது. ஹீரோ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நானே ஃபீல் பண்றேன். நீ எதுக்கு ஃபீல் பண்ற? காஃபி அடியா? டீ. ஓகே. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணு இல்லங்க, எங்க மாமா சிங்கப்பூர்ல 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. லிக்விட் கேஷ் தேவைப்படுது. அதனால பல்லாரியில இருக்கிற 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட விக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. அதானே மாமா? எஸ். மார்க்கெட் வேல்யூ 7 கோடினாலும் இமிடியேட்டா கேஷ் கொடுக்குற பார்ட்டியா இருந்தா 3 கோடிக்கு தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கு. வாட் இஸ் த டெல்லிங்? ஓகே மாமா. சார் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். 1 கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு கோயில் கட்டுறோம் சார். ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார். ப்ளீஸ். ஓ ஏழ்மை எனக்கு புரியுதுடா. 2 கோடிக்கு தூக்கி போடுற மாமா. இடத்துல பம்பிளி மாஸ் குட்டி. சார் இந்த கணக்கு கேளுங்க. ஏன்டா அப்படி பிஞ்சிலே படுத்திருக்க? பல்லாரி பாபு, லேண்ட் மொத்தமா உங்க மாமா பேர்ல தானே இருக்கு. நீங்க இப்படி சந்தேகப்பட்டு அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்ணா நான் ஹர்ட் ஆவேன். நான் ஹர்ட் ஆனா டீல் கேன்சல் ஆகும். அப்புறம் உங்க இஷ்டம். அவன் ஒரு சின்ன குழந்தை. அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உடனே டாக்குமெண்ட்ஸ் வரவழைங்க. டீல ஃபினிஷ் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் வர வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க 3 பேரால போட்ட முடியுமாங்கறதா டவுட். நாங்க 3 பேர் மட்டும் இல்ல சார், எங்க பின்னாடி பெரிய ஆளு ஒருத்தர். எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சார் நீங்க எங்களை நம்புங்க. டீல உடனே முடிக்கலாம். ப்ராமிஸ். என்ன சொல்ற, நம்பலாமா? நம்பினாதான் மாமா நெருங்க முடியும். சரி, டாக்குமெண்ட் வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துரு. நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க. பணத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அது ரெடி. மொக்கங்கள் காஃபி சூப்பரா இருக்கும், எடுத்துக்கங்க. என்ன சார் இது? கிழட்டு போயலே கண்ணன் அவிஞ்சா போச்சு. என்ன சார் இது? டீலே வேணாம், கேன்சல். அவசரப்படாத, என்னாக்க பாரு. இது என்ன சார்? மச்சம், என் வாயில விழுந்தவங்க நாசமா போயிடுவாங்க. குட்டிச்சோர் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் பேட்டில நீங்க சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா. ரெடி கோயிங். ஆமா, காஃபி போட்டது யார் மேன்? நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு வந்தது நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு போறது நான் தான் சார். அவங்கள்ட்ட வாங்க. we are going. போலாம் மாமா. என்னப்பா இது?
காஃபிக்கா 2 லட்சம் நீங்க குடுக்கறதோட சேர்த்து 3 லட்சம். டேய் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கடா. பத்மஸ்ரீ சார் உள்ளார பெர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இங்க பார்த்தோம் அஜய். இங்க என்னடா பாத்தீங்க? பக்கத்துல நான் பார்த்து பயந்துட்டேன். அது எப்படி சார் நீங்க தான் சிங்கப்பூர் சிங்காரன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சீங்க? நம்ப வைக்கிறது நடிகனோட திறமை. எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இனிமே எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட்லாம் இல்ல, ஓபன் சேலஞ்ச் தான். ஆல்ரெடி அந்த மொக்க உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனா? கம் ஆன் ஆக்ஷன். டேய் மொக்க, பால் ஆர்டிஸ்ட் கிட்ட மோதனா பஞ்சாய் போறது உறுதிடா. 5 ரூபாய் நடிகண்டா நீ, 5 கோடி நடிகண்டானா? பத்மஸ்ரீ கிட்ட வச்சுக்கிட்டு பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிடுவேன். எவன் எதற்கு நடிச்சாலும் சரி, ஜெயிக்கிறது நான் தான்டா. யா சேலஞ்ச். புரியுதுல? ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்த டீலை எப்படியாவது கேன்சல் பண்ணணும். அப்போ அவங்க பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் வெளியே வரும். நில அபகரிப்பு மிருகங்கள் டைட்டில் ஜஸ்டிஃபை ஆகும். புரியுதியா? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி 10 வாட்டி சொல்றேன். என்ன இந்த எபிசோடு படி எனக்கு செகண்ட் செட்டப் இருக்கணுமேங்க. சிவகுரு. ஹாய் ராஜா. லெட் அஸ் ராக். வரேன். நீங்களா? வாங்க பாஸ், வாங்க அங்கிள். நமஸ்தே ஆண்டி. வணக்கம் தம்பி. எங்க மாமாவோட லோக்கல் வைஃப். லோக்கல் வைஃபா? சவுண்டி புதுசா இருக்கே. எஸ், எங்க மாமா எங்க போனாலும் ஒரு பிராண்ட் செட் பண்ணிடுவாரு. திஸ் இஸ் காஜா ஆண்டி. காஜாவா? ஆமா, என் பேரு கலா ஜானகி. என் மாமா செல்லம்மா காஜான்னு கூப்பிடுவாரு. நீங்க சிங்கப்பூர் சிங்காரே, உங்க கடா ஜானகி. ஆஜா சாப்பிடுங்க. டேய் மொக்க, போய் காஜா மரத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாடா. எனக்கு ஜூஸ் வேண்டாம், ராவாதான். காஜா என்னங்க ராஜா? சோடா கலந்து குடிக்கலாம். இட் இஸ் ஸ்ட்ராங். உங்களை விட ஸ்ட்ராங்கா? எனக்கு சார், நீங்க சாப்பிடல? எனக்கு தண்ணி அடிக்க வேணாம், மோந்து பார்த்தா போதும், கிக் ஏறிடும். அதுவே பக்கத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, டபுள் இம்பாக்ட். மிஸ்டர் நரசிம்மா, வந்த விஷயத்தை பேசலாமா? அஞ்சு நிமிஷத்துல 5 பேரா? ராஜா என்ன காஜா? என்னாச்சு? காஜா ஆண்டி, யார் உங்க மேல கை வச்சது? யார் உங்க மேல கை வச்சது? யாருக்கு தெரியும்? இவனா? நானா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க ராஜா. டேய் திருட்டுக்க போதீங்களா? என்ன தைரியடா உங்களுக்கு? எங்க காஜா ஆண்டி மேலே கை வைக்கிறீங்களா? எங்க மாமா ஆம்பளைல இருந்தானே, அவர் எதுக்கும் லாக்கில இருந்தானே, அவரால எதுவும் செய்ய முடியாது தானே? என்ன பத்தின டிஸ்கஷன் இப்ப எதுக்கு? இந்த பொறிகளோட பிசினஸ் பண்ண இஷ்டம் இல்ல, டீல் கேன்சல். அங்கிள் அப்படி பேசாதீங்க அங்கிள். இந்த சின்ன விஷயத்துக்கு டீல் கேன்சல் பண்ணுவீங்களா? என் காஜாவோட கற்பு சின்ன விஷயமா? கரெக்ட் தான். யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அது ஆக்ஷன் எடுக்கலாம். தெரியலையே, இருட்டடி. வேணா அவங்க கால பிடிச்சு நான் மன்னிப்பு கேக்குறேன். எவனோ கைய பிடிச்சா அப்படி கால பிடிக்கலையா? அவங்கள விட மாட்டீங்களா? இனிமே டிஸ்கஷன் இல்ல, டீல் கேன்சல். தம்பி அவசரப்படாதீங்க. டீல் கேன்சல் ஆச்சுன்னா சினிமா நின்னு போயிடல. உங்க ஷோரியில பாத்தீங்க, மாமாவே படம் எடுக்கறான்டாரு. அப்படியா? நீங்களே மாமாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி. டேய் மேகா. மேகவா? என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? பேர் என்னடா? ஃப்ராட். செருப்பு கழட்டிடுவேன். கொன்னுடுவே ஜாக்கிரதை. என்ன கொல்லணும்னா உனக்கு கன்னோ நைஃபோ வேணும்டா. எனக்கு நாக்கே போதும். நாக்காலே கொன்றுவேன். தம்பி என்னடா சொல்றது? டீல் கேன்சல். போதும். மூடுவாய். பிச்சைக்கார பண்ணட மாதிரி பேசுறான். ஹைவேஸ்ல சிக்னல் காட்டி தொழிலுக்கு கூப்பிடுற ஐட்டத்தை கூப்பிட்டு வந்து எங்களை குத்த சொல்றீங்களா? டபர் மாமா பசங்களா? சோறு தின்றீங்க இல்ல வேற ஏதாவது தின்றீங்களா? பைத்தியக்கார பசங்களா? டீல் நடந்தே ஆகணும். டேய், எங்க மாமாவே மிரட்டியாடா? இப்ப சொல்ற டீல் கேன்சல். புடுங்க முடியாது, புடிங்கோ. என்ன மாமா? எஸ் கரெக்ட். இத பாரு பெல்லார் தம்பி, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. எங்க பின்னாடி பெரிய மாஃபியாவே இருக்கு. உன் பின்னாடி மாஃபியா இருந்தா என் பின்னாடி மாமா இருக்காண்டி. ஒரு போன் போட்டா நாய் பாய் இங்க வந்துருவாரு. வர சொல்றான் அவன. நாய்க்கும் பார்த்து பயப்பட எங்க மாமா புல்லு இல்லடா, புலி. வர சொல்றான் அவன. வர சொல்ற. ரூம் நம்பர் 306 பார்க் ஹோட்டல். கார்ல வந்தாலும் பரவாயில்ல, நடந்து வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி வந்தாலும் பரவாயில்ல, பகல்ல வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி பகல் டோர் திறந்தே இருக்கும். நீ வா மாமா. காஜா, லெட்ஸ் கோ. என் காஜா ஆண்டிய தொட்டீங்கலடா, தொட்டவங்க நாசமா போயிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன? நீங்க அந்த மாஃபியா கும்பலுக்காக பார்க் ஹோட்டல்ல வெயிட் பண்ணனும். ரூம் போட்டாச்சா? ரெடி. ஹாய் நாயக்கு, how are you? உனக்கு எனக்கு நான பிரச்சனை. நடப்புற இவரே கூப்பிட்டா? டேய், அந்த பெல்லாரிக்காரங்க லொகேஷன் பார்க்க போயிருக்காரு. லொகேஷன்? எஸ், அது அவர் டியூட்டி. He is a film director. டைரக்டரா? Of course he is the director. He is making a film. அவர் ஒரு படம் எடுக்கிறாரு. ஹீரோ யாரு? யாரோ ஹீரோனா நான் எதுக்கு இந்த டீல்ல இன்வால்வ் ஆகுறேன்? நான் தான் ஹீரோ. நீ ஹீரோவா? ஏன் டவுட்டா? இன்னொரு ஷாக் கொடுக்கடா. நயன்தாரா ஹீரோயின். இன்னும் ஒரு ஷாக் கொடுக்கடா. என் ஷோயில பார்த்து சிங்கப்பூர் சிங்காரமே படம் எடுக்கிறதா ரைட்டாரு. 100 ஐஸ் வந்துட்டாரு. டேய், என்னடா தள்ளுறீங்க? இவன் தான் நான் சொன்ன மாஃபியாடா நாயக்க. என்னடா பாக்குற? நேத்துக்கே வர சொன்னேன்ல, ஏன்டா வரல? பயமா? அவன் எங்க? எவன்டா? உன் அழகு மச்சான் பெல்லாரி தம்பி எங்க? அவங்கிட்ட உனக்கு பேசுறடா. டீல் கேன்சல் சொல்லியாச்சுல, கேன்சல்னா கேன்சல். அடி வாங்கும் போது அவர் குடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு. என்னடா பெரிய பருப்பு மாதிரி அடிக்கிற? ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் சிங்கப்பூர்ல சுசு போக வச்சிருக்கா. சுசு பைத்தியக்காரா. சொல்லு. நீ மனுஷனா மிருகமாடா? அந்த அடி அடிக்கிறேன்னு செதுக்கிட்டு போயிட்ட ஷோ என்னடா வருது?
நீ என்ன மனசுல பெரிய நெஜடா நினைச்சிட்டு இருக்கியா? நீ டான் கேரக்டர் நடிக்கிற அவ்வளவுதான். டான் கேரக்டரா? டான் கேரக்டரா? டான் கேரக்டரா? நான் டான் கேரக்டர் நடிக்கிறேனா? ஏன் அதுக்குள்ள மறந்து போச்சா? மூளை கலங்கி போச்சா? இங்க நடக்கிறது ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி ஷோ? ரியாலிட்டி ஷோவா? என்னடா பைத்தியக்காரன் மாதிரி. அம்மா ஐயோ ஐயோ புடா யார் மேல கை வைக்கிற? என்ன பத்தி உனக்கு தெரியாது. அண்ணா உலகநாயகனா பாத்தீங்களா இங்க நடக்கிறத? இனிமேல் என்னால முடியாதுண்ணா. அடி வாங்க ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணனா. இந்த பயலுக்கு டைமிங் இல்லண்ணா. அடிச்ச கொண்டு வா போல இருக்குண்ணா. இவனுக்கெல்லாம் நீங்க வேஷம் கொடுக்காதீங்கண்ணா. உங்களை கையெடுத்து உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேண்ணா. யார்கிட்ட பேசுற? யாருகிட்ட பேசுறேண்ணா? ஏன்டா நீ நாயகனே மறந்துட்டியா? தசாவதாரத்தை மறந்துட்டியா? அவரோட விஸ்வரூபத்தையே மறந்துட்டியா? இந்த ஷோவோட ஜட்ஜே அவர்தாங்கிறதே மறந்துட்டியா? பாத்தீங்களா அநியாயத்தை? நான் யார்கிட்ட பேசுறேன்னு கூட அவனுக்கு தெரியலண்ணா. இவனால இந்த எபிசோட நாசமாயி போச்சுண்ணா. மறுபடியும் ரீஷூட் தானா? எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமாண்ணா? இவன் ரோலே வேணாண்ணா. எலிமினேட் இமிடியட்லி கமலண்ணா. கமலாசன் பெண்ல இருக்காரா? பெண்ல கேமரா இருக்கு. அண்ணா ஆழ்வார்பேட்டை ஆபீஸ்ல இருக்காரு. அது கூட தெரியாதா குறைங்க? யோ மெகா, என்னையா இது? இவன் ஹீரோங்கிறான், அவன் ரியாலிட்டி ஷோங்கிறான், நான் டானா நடிக்கிறேங்கிறான். இவங்க பிரச்சனை என்னையா? கூல் தம்பி, இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த தம்பி இவனுக்கு எல்லாரையும் கவுத்து ஒன்ன உன் தம்பி கிட்ட அனுப்புறதுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இட்ஸ் a trap, போலீஸ் trap. நம்ம ஹீரோ கிடைச்சிட்டாரு. படத்துக்கு 9 ஓகே.